படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு வரவேற்பில் இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் மக்களிடையே வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் விஜய் அவர்களோட விஜய் தான் கடைசி படம் அப்படிங்கிற ஒரு ஒரு தாக்கம் இருந்து மக்கள் எல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் விஜயோட பயணம் எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் விஜயோட பயணம் அவர் சொல்றாரு, இனிமே என்னுடைய பயணம் அரசியல் பயணம் தான் அப்படின்னு சொல்றாரு. படத்திலே பார்த்தீங்கன்னா டயலாக் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஐ எம் கம்மிங் அப்படிங்கிறாரு, நான் வரேன் அப்படிங்கிறாரு. அவர் வந்துட்டாரு. 2026 என்னுடைய இலக்கு, 2026 முதல்வர் நாற்காலி, அதுதான் என்னுடைய டார்கெட்டுங்கிறத விஜய் தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கணும்ல, ப்ராக்டிக்கலி அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. காங்கிரஸ் விஜயோட இணைவாங்க, டிவிகேவோட இணைவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தாலும் அவங்க டிஎம்கே விட்டுட்டு வருவாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விதான். எலெக்ஷனே பார்க்கல அவர் இப்பதான் கட்சிக்கு வந்திருக்காரு, இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. அப்புறம் ஏன் எல்லா விஷயங்களிலுமே, எல்லா இடங்களிலுமே, எல்லா பேச்சுகளிலுமே அரசியலை பத்தி பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், அரசியலை பத்தி கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கட்டும், டிவிகே தலைவர் விஜய் இல்லாம யாருமே பேச மாட்டாங்க. எதுவுமே பேச்சுவார்த்தை சொல்றேன்ல. நீங்கள் அவர் 30 வருஷமா மக்கள் என்னை கொண்டாடினாங்க, இந்த மக்களுக்காண்டி நான் இனி அடுத்து அவங்களுக்கு சேவை செய்ய போகிறேன்னு அவர் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். அது நான் அதை ஒரு சினிமா டைலாக்காக தான் பார்க்குறேன். 30 வருஷமா மக்கள் இவருடைய படங்களை பார்த்தாங்க, இவரோட படங்கள் கொண்டாடினாங்க, இவர் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட். அதில் சார் விஜய் அவர்கள் எது பேசினாலும் அது ஒரு சினிமா டைலாக் அப்படின்னு இல்லைம்மா, சினிமா டைலாக் தான். மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு வரவேற்பில் இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் மக்களிடையே வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் விஜய் அவர்களோட விஜய் தான் கடைசி படம் அப்படிங்கிற ஒரு ஒரு தாக்கம் இருந்து மக்கள் எல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் விஜயோட பயணம் எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் விஜயோட பயணம் அவர் சொல்கிறாரு, இனிமே என்னுடைய பயணம் அரசியல் பயணம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. படத்திலே பார்த்தீங்கன்னா டயலாக் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஐ எம் கம்மிங் அப்படிங்கிறாரு, நான் வரேன் அப்படிங்கிறாரு. அவர் வந்துட்டார். ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா சினிமா அப்படிங்கிறது, அதாவது இந்த ஜனநாயகன், பராசக்தி, இந்த போரெல்லாம் கிட்டத்தட்ட ஓஞ்சிருச்சு. இனிமே அரசியல் பயணம் தான் விஜய் பண்ண போகிறாரு. அது இப்போ தெளிவாக இருக்கார் விஜய். ஸோ அவருக்கு நிகராக பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஒரு பக்கம் ஏடிஎம்கே இருக்காங்க, ஒரு பக்கம் டிஎம்கே இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் தான் பல வருடங்களாக ஆட்சியில் இருக்குது. ஒரு காலத்தில் காங்கிரஸ் இருந்தது, அதுக்கப்புறம் திராவிட கட்சிகளுடைய கைக்கு அது மாறினதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி தான் வந்துட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே, ஏடிஎம்கே டிஎம்கே. இது இந்த போராட்டம் பல வருஷங்களாக 2 பேருக்கு மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் புது வரவாக விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்திருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு பெரிய வரவேற்பு இருக்கு. பழைய வரவு ஆயிட்டார்ல சார், கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொல்லும் போது புதுசு. அதுக்கப்புறம் இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ சில பேரெல்லாம் அடிச்சு சொல்றாங்க, டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆவாரு அப்படிங்கறத கான்பிடண்டா அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க புது வரவு அப்படிங்கிற எல்லாருமே அடிச்சு தான் சொல்லுவாங்க. விஜய் என்ன சொல்றாரு, 2026 நான் தான் சிஎம்ங்கிறாரு. புஷி ஆனந்த் என்ன சொல்றாரு, இந்த ஜனநாயகன் வெள்ளி விழா, அதாவது 175 நாள் ஓடுங்கிறாரு. 175 நாள் காண்றதுக்குள்ள விஜய் சிஎம் நாற்காலியில உட்காந்துருவாரு அப்படின்னு புஷி ஆனந்த் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்க கட்சியினர், அதாவது விஜய் உட்பட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2026 என்னுடைய இலக்கு, 2026 முதல்வர் நாற்காலி, அதுதான் என்னுடைய டார்கெட்டுங்கிறத விஜய் தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கணும்ல, ப்ராக்டிக்கலி அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற காலகட்டங்கள் வரையும் பார்த்தீங்கன்னா விஜய் எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை, பெரிய கட்சிகள் எதோடையுமே கூட்டணி இணையில. காங்கிரஸ் விஜயோட இணைவாங்க, டிவிகேவோட இணைவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தாலும் அவங்க டிஎம்கே விட்டுட்டு வருவாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காங்கிரஸ் ஒரு காலத்தில் ஏடிஎம்கேவோட காங்கிரஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிலையாக டிஎம்கேவோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டிஎம்கே அப்படின்னும் போது ஒரு திராவிட கட்சி மட்டும் இல்லை, ஒரு மாநில கட்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி. அது பல வருடங்களாக அதனுடைய அஸ்திவாரத்தை யாராலையும் அசைக்க முடியல. உண்மையாக தான். அதாவது எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நேரங்களில் ஆட்சி இல்லாமல் இருந்திருக்கு. எம்ஜிஆர் கிட்டத்தட்ட அவர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு மேலே டிஎம்கேவால் ஆட்சி மறுபடியும் அமைக்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சி அமைச்சாங்க, மறுபடியும் ஆட்சி கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்த எலெக்ஷனில் ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க, ஆனால் மறுபடியும் டிஎம்கே வந்தாங்க. அப்படி போராட்டத்துக்குள்ளே பல வருடங்களாக அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எத்தனை வருஷம் ஆட்சியில் இல்லாட்டாலும் டிஎம்கேவோட கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் உடைக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த கட்சி ஸ்ட்ராங்கு.
நீங்க ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட கட்சி தான். எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அதனுடைய செல்வாக்கு வேறையா இருந்துச்சு. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜான் பிரிஞ்சா கூட அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க முதலமைச்சரா மாறி அவங்க ஏடிஎம்கே வந்து அது ஒரு செல்வாக்கான கட்சி. எம்ஜிஆர் தொடங்கின கட்சி எங்கேயுமே லெட் டவுன் பண்ணல. அந்த கட்சியை கீழே விடல. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே தான் இருந்துச்சு ஏடிஎம்கே செல்வாக்கு. இப்ப எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அந்த கட்சி வந்து முழுசா உடைஞ்சிருச்சு, அந்த கட்சி ஒண்ணும் இல்லாம போயிருச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அந்த ஜெயலலிதா அம்மையார் வெற்றி அடைஞ்சாங்க. ஆனால் 4.5 வருஷம் இவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. இந்த 2-3 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது, 4 மாசத்துல. ஆனாலும் அந்த கட்சியோட கட்டமைப்பை அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஒரு பேஸ்மெண்ட். நான் மெயினாக சொல்ல வர்றதுன்னா ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டோட இருக்காங்க. இப்போ இந்த காங்கிரஸ் கூட்டணி அமையுமா அப்படின்னா ஒருவேளை டிவிகேவோட ஒரு காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சா அங்க ஒரு கணிசமான வந்து சீட்டு வந்து டிவிகேக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கேல இருந்து நிறைய பேர் போய் ஜாயின் பண்ண இப்ப செங்கோட்டையன் போயிருக்காரு. செங்கோட்டையனை தொடர்ந்து நிறைய பேர் போய் ஜாயின் பண்ண போறாங்க. வலுவான கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிற ஒரு வலிமையான கூட்டணி டிவிகேக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற பேச்சுமே போயிட்டு இருக்குல்ல சார். ஸோ அதை வச்சு பார்த்தா டிவிகே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. அதாம்மா நான் சொல்றேன். இப்போ நீ ஏடிஎம்கேல இருந்து நிறைய பேர் போறாங்கன்னு சொல்றீங்க. அதாவது வந்து அதாவது ஒரு கட்டுமானமா இருக்கிற ஒரு கட்டடத்துல ஒரு 4 செங்கலையோ 5 செங்கலையோ உருகிட்டீங்கன்னா அந்த கட்டடமே கீழே விழுந்துரும் எதிர்பார்க்க முடியாது. ஓட்டு அப்படியெல்லாம் ஓட்டு விழுதாருமா. இப்ப செங்கோட்டையன் போய் சேர்ந்திருக்காரு. அந்த கட்சிக்கு என்ன பலம் அப்படின்னா செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமையான ஆளா இருக்காரு. அங்க அவர் ஒரு இடத்துல நிக்கிறார், ஒரு சீட் நிக்கிறார் அப்படின்னும் போது அவருக்கு ஓட்டு விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் அந்த எதிர்ப்பு யார வராங்க, யார் நிக்கிறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. ஆனா செங்கோட்டையனுடைய பலம் வந்து டிவிகேக்கு இருக்கு. அது எப்படி அப்படின்னா இது வரைக்கும் வந்து ஒரு கட்சி அதை எப்படி நடத்துறதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதியா இருக்காரு. பல வருடங்களா வந்து எம்ஜிஆரோட ஜெயலலிதா அம்மையாரோட எல்லாம் டிராவல் பண்ண ஒரு அனுபவம் இருக்கிறதுனால, அது மூத்தவராகவும் இருக்கிறதுனால அந்த அரசியல் வழி நடத்துதல்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த வழி நடத்துதல் இருக்கும். இப்ப விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்சப்ப பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்து விஜயகாந்தனுடைய பின்னணியில இருந்தாரு. அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை தான் வந்து விஜயகாந்த் வந்து செயல்படுத்தினார். அப்படி இதை வழி நடத்துறதுக்கு தான் உதவியா இருப்பாரே தவிர இப்ப வரப்போற எலெக்ஷன்ல காங்கிரஸோட சேர்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படி சேர்ந்தா என்ன நடக்கும் நம்ம பேசிட்டோம். இப்போ ஒருவேளை ஏடிஎம்கேவோட ஒரு அலைன்ஸ் வருதா அப்படின்னா அந்த ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வந்தா கூட ஒரு 40லேருந்து 50 சீட்டு தான் ஏடிஎம்கே தருவாங்க விஜய்க்கு, டிவிகேக்கு. அதை தவிர்த்து வந்து நீங்க பாதி நாங்க பாதியெல்லாம் அவங்க இறங்கி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பல தடவை ஆட்சியில் இருந்த கட்சி. போய் ஜாயின் பண்றவங்களா விஜய் தலைமையில தானே போய் ஜாயின் பண்றாங்க. ஏடிஎம்கே தலைவர்கள் யார் தலைமையிலே போய் யார் ஜாயின் பண்ணல. இந்த பக்கம் இருந்து போறவங்க விஜயை தலைவரா ஏற்றுதானே போய் ஜாயின் பண்றாங்க. அப்ப இவங்க சொல்றதுதானே அவங்க கேட்டாக முடியும். அவங்க சொல்றதை இவங்க எப்படி கேட்பாங்க? யார் சொல்றது? விஜய் அவர்கள் சொல்றத, விஜய் கட்சி டிவிகே சொல்றதுதானே மத்தவங்க கேட்டாக முடியும். எப்படிமா நீங்க டிவிகேங்கிறது ஒரு கட்சியாவே இன்னும் அங்கீகரிக்கப்படலமா? நீங்க வந்து டிவிகேங்கிற கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் எலெக்ஷனே பார்க்கலையே. எந்த எலெக்ஷனை பார்த்தாரு? இதுக்கு முன்னாடி ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் எங்கேயாவது விஜய் நின்னாரா? சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் சார். எலெக்ஷனே பார்க்கல அவர் இப்பதான் கட்சிக்கு வந்திருக்காரு, இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கிறாரு, இப்பதான் அரசியலுக்குள்ள இறங்குறாரு, மக்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஓகே, அவர் ஒரு நடிகர் அப்படின்னு அடுத்து வரும். ஓகே, அவர் ஒரு நடிகர் தான், இல்லைன்னே சொல்லல. அப்புறம் ஏன் எல்லா விஷயங்களிலுமே, எல்லா இடங்களிலுமே, எல்லா பேச்சுகளிலுமே அரசியலை பத்தி பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், அரசியலை பத்தி கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கட்டும், டிவிகே தலைவர் விஜய் இல்லாம யாருமே பேச மாட்டாங்க. எதுவுமே பேச்சுவார்த்தை. அதுதான் சொல்றேன்ல, விஜயினுடைய வரவு, அரசியல் வரவு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு போட்டி வந்து இருக்கு, அப்படி இருக்க போதுங்கிறதுலையும் மாற்று கருத்து கிடையாது. நீங்க கேட்டீங்க 2026ல வந்து டிவிகே வந்து ஆட்சி அமைக்குமா, விஜய் வந்து முதலமைச்சரா ஆவாரா அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறதா நான் இங்க சொல்ல வரேன். இப்ப ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சா கூட ஒரு 50 சீட் தான் கொடுப்பாங்க. 50 சீட்ல வந்து இவங்க வாங்கி நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல 50ம் இவங்க ஜெயிச்சிருவாங்களா? அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு 10, 15, 20, 25, 30 கூட ஜெயிச்சா கூட ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? சோ இந்த ஆட்சி அமைக்கிறது 2026ல இது ஏடிஎம்கேவோட இணைஞ்சாலும் ஆட்சி அமைக்க முடியாது, காங்கிரஸோட இணைஞ்சாலும் ஆட்சி அமைக்க முடியாது. நான் சொல்றது 2 பெரிய கட்சிகள், சாத்தியக்கூறு இருக்கிற கட்சிகள். இப்ப பிஜேபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து கொள்கை எதிரின்னு சொல்றாரு. டிஎம்கே பாத்தீங்கன்னா நேரடியா பாத்தீங்கன்னா தூய சக்தி எல்லாம் அவர் பேச ஆரம்பிச்சாரு. நேரடியாவே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாரு. மாநிலத்துல இங்க நம்ம ஸ்டேட்ல வந்து டிஎம்கே நேரடி எதிரி
மாதிரின்னு சொல்லிட்டாரு. அதாவது வந்து மத்திய அரசையும் எதிர்க்கிறார், மத்திய அரசு கொள்கைகளையும் எதிர்க்கிறாரு. ஆனா அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க இந்த சேரக்கூடிய சாத்தியக்கூறு இவங்களோட தான் இருக்கு. சரி, வேற துணை கட்சிகள் வேற ஏதாவது சின்ன சின்ன கட்சிகள் வருமா அப்படின்னா, சீமான் அப்படிங்கிறவர் வந்து இவரோட இணையறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து இங்க ரொம்ப பெரிய போர் நடந்துட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, அது ஒரு பலமான கட்சியா தான் இருக்காங்க. அந்த கட்சிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு அவங்களுடைய ஏரியால. அந்த கட்சி வந்து இணைஞ்சா கூட ஒரு குறிப்பிட்ட சீட்டுகளை தான் அவங்க வாங்க முடியுமே தவிர, அது பெரிய ஒரு தொகையா ஒரு பெரிய நம்பரா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய நம்பரா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப வேற திருமாவளவன் போவாரா, மற்றவர்கள் போவாரா, வைகோ போவாரா, எப்படி சொல்லு, பிரேமலதா விஜயகாந்த் இணைவார்களா? ஓகே, இவங்க எல்லாருமே இணைஞ்சாலும் அது வந்து ஒரு பெரிய நம்பரை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது 2026 விஜய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவேன் அவர் சொல்றாரு. அதாவது அந்த ஆடியோ ரிலீஸ்ல சொல்றாரு, ஹிஸ்டரி இட் செல்ஃப் ரிப்பீட் 2026 அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அவர் சொல்லலாம், ஆனா அது நடக்கணும்ல. அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இதுதான் இருக்குன்னும் போது எப்படி அது நடக்கும், நீங்க சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தை அவர் சொல்றதை நான் உங்ககிட்ட கேட்குறேன் சார். 30 வருஷமா அவங்க வந்துட்டு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க எனக்காக எல்லா விஷயங்களும் பண்றாங்க. இப்போ நான் மக்களுக்காக வந்துட்டு என்னோட கரியரோட உச்சத்தை விட்டு நான் வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறாரு. கரியரோட உச்சத்தை விட்டுட்டு வரேன், மக்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க அவர் வந்து 30 வருஷமா மக்கள் என்னை கொண்டாடினாங்க, இந்த மக்களுக்காண்டி நான் இனி வந்து அடுத்து வந்து அவங்களுக்கு சேவை செய்ய போறேன்னு அவர் சொல்றதெல்லாம் வந்து ஓகே தான். அது வந்து நான் அதை வந்து ஒரு சினிமா டைலாக்காக தான் பார்க்குறேன். 30 வருஷமா மக்கள் வந்து இவருடைய படங்களை பார்த்தாங்க, இவரோட படங்கள் வந்து கொண்டாடினாங்க. இவர் ஒரு நல்ல என்டர்டெயினர். அது எப்படி சார் விஜய் அவர்கள் எது பேசினாலும் அது ஒரு சினிமா டைலாக் அப்படின்னு? இல்லம்மா, சினிமா டைலாக் தான். அவர் சினிமா டைலாக் தான் பேசுறாரு. பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் மாநாடுல பேசுறது, பிரச்சாரத்துல பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சினிமா டைலாக் மாதிரி தான் இருக்கு. ஒரே டெம்ப்ளேட்ல பேசுறாருமா. ஒரு படத்துல என்ன பேசுறாரோ அதை தான் வந்து யாரா என் பொண்ணை தொட்டது அப்படிங்கிறது தான் அங்க போய் வந்து நான் வந்து தீய சக்தி, நான் வந்து தூய சக்தி அப்படிங்கிறாரு. அவங்க தீய சக்தி, ஓகே, உங்களுக்கு தீய சக்தின்னு சொல்லிட்டீங்க. நீங்க உங்களை எப்படி தூய சக்தியா நிரூபிப்பீங்க? இது வரைக்கும் நீங்க தூய சக்திங்கிறதுக்கு நீங்க ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா? உங்களோட தூய சக்திங்கிறது அடையாளத்தை நிரூபிக்கிறதுக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசியல் அனுபவம் வந்து விஜய்க்கு இருக்கா? ஒரு நடிகர் விஜய் தான் இன்னைக்கு வந்து திடீர்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காரே தவிர, அரசியல் இதுக்கு முன்னாடி விஜய் வந்து ஒரு எம்பியா இருந்தார். இப்ப கமலஹாசன் இருக்கார்ல, ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதுல வந்து எலெக்ஷன் நின்னாரு, தோத்து போனாரு. இப்ப டிஎம்கேயோட பயணிக்கிறாரு. இன்னைக்கு வந்து ஒரு ராஜ்யசபை எம்பியா இருக்காரு. ஏதோ ஒரு அரசியல் பயணம் வந்து கமலஹாசனுக்கு இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கலாம். அந்த மாதிரி எந்த அனுபவமே அரசியல்ல இல்லாம வந்து விஜய் வந்திருக்காரு. அந்த அரசியல் என்பது அது வேறு ஆடுகளம். சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அதாவது சினிமா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நீங்க ஆடிட்டு போயிடலாம். நீங்க நினைச்சதெல்லாம் நீங்க வந்து படமா எடுத்துற முடியும். ஒருவேளை சரியா இல்லைன்னா படத்தை பார்த்துட்டு மறுபடியும் ரீஷூட் பண்ணி வந்து உங்களால வந்து அதை வந்து எக்ஸ்ட்ராடரியா பிரசன்ட் பண்ண முடியும். அதுல என்ன வேணாலும் மாடிஃபை பண்ண முடியும், மாற்றங்கள் பண்ண முடியும். ஆனா அரசியல் களத்துக்குள்ள அப்படி கிடையாது. இது வந்து ரியல் ஷோ. இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி. கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட நேரடியா போய் நீங்க நிற்கும் போது உங்களுடைய கருத்துக்களை நீங்க பிரதிபலிக்கணும். நீங்க எங்க உங்க கருத்துக்களை பிரதிபலிக்கிறீங்க? நீங்க எல்லா இடத்துலயும் போய் வந்து வசனங்கள் தான் பேசுறீங்க. ஸ்டாலின் அங்கிள்ங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க. இந்த மாதிரி சினிமா டைலாக்கா அப்படின்னு கேட்டீங்களா? இதுதான் சினிமா டைலாக். ஒரு முதலமைச்சரா இருக்கிறவர் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு தரமா அரசியல் பண்ணக்கூடிய வந்த ஒரு நபர் பேசக்கூடிய வார்த்தையா நம்ம பார்க்கல. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த அனுபவம் இருக்குங்கிறத வந்து அவர் எங்கேயுமே வந்து நிரூபிச்சு காமிக்கல. இது வரைக்கும் அந்த களத்துக்குள்ள ஒரு வெற்றியாளரும் இல்லை. இந்த அரசியல் களம் என்பது வேறு ஒரு ஆடுகளமா இருக்கு. நேரடியா நீங்க பேசும்போது நேரடியா அவங்களோட மக்கள் கனெக்ட் ஆகணும். மக்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னா, இவர் ஒரு மாசான நடிகர் கனெக்ட் ஆகலன்னு சொல்றீங்க சார். இங்க இருந்து மலேசியால ஒரு விஷயம் நடக்குது, அங்க எதுக்கு சார் மக்கள் எல்லாம் இங்க இருந்து அங்க ஓடணும்? நடிகனை பார்க்க போன கூட்டம் ஒண்ணுமே மாறிடுச்சு சார். நடிகர் மாறி ஒரு டிவிக்கு ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிறது வந்துருச்சுல சார். கட்சி தலைவர் நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. கட்சி தலைவரா உங்களுடைய அங்கீகாரம் என்ன? கட்சி தலைவரா நீங்க இதுக்கு முன்னாடி நிரூபிச்ச நிரூபணம் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க ஒரு நடிகரா அப்படின்னா, ஆமா நடிகர். நீங்க நடிகர் 33 வருஷத்துல நீங்க வந்து சினிமால ஒரு டாப் ஸ்டாரா? ஆமா டாப் ஸ்டார். பெரிய வியாபாரம், பெரிய ஓப்பனிங், பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கா? இருக்கு. அதை வந்து விஜய் வந்து நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. அந்த நிரூபிச்சு காமிச்ச விஷயத்துல நம்ம வந்து எந்த கமெண்டும் பண்ண முடியாது. ஆனா ஒரு தலைமை பொறுப்பேற்று ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதியால, ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு குடிமகனா, எல்லாருமே குடிமகன் தானே நாட்டை ஆள முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு அந்த டேலண்ட் உள்ள ஒருத்தரா அப்படின்னா அப்படி நான் பார்க்கல. இன்னைக்கு வந்து மலேசியா ஆடியோ ரிலீஸ்ல சொல்றாரு,
33 வருஷமா எனக்கான இருந்த ரசிகர்களுக்கு நான் இனிமே வந்து அவங்களுக்காண்டி அவங்க வீட்டு வாசல்ல போய் நிக்க போறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து சினிமா டயலாக் பேசுறாரு. இந்த ஜனநாயகன் படத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் நெடி, முழுக்க முழுக்க அரசியல் பேசியிருக்காரு. அவர் வந்து இந்த நான் ஊழல் அரசியல்வாதிகளை திருத்த போறேன் எல்லாமே அவர் சொல்றாரு, சாட்டை எடுக்கிறாரு, இதெல்லாம் ஓகே. அப்படி இன்னைக்கு பஞ்ச் டயலாக் பேசுற இவரு கரூர் சம்பவத்துல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கரூர் விட்டு நகர மாட்டேன், நான் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நான் அந்த மக்களை பார்ப்பேன், எனக்காண்டி வந்த கூட்டம், எனக்காண்டி வந்த மக்கள், அவங்களுக்காண்டி ஏற்பட்ட பாதிப்பு, அவங்க இழந்திருக்கிறாங்க, என்னுடைய மக்கள் என்னக்காண்டி வந்த என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய மக்கள், என்னுடைய தொண்டர்கள் இழந்திருக்கிறாங்க, நான் நிச்சயமா ஹாஸ்பிட்டல் போவேன், அங்கிருந்து நகர மாட்டேன். ஒரு ஒரு போராட்டமா ஒரு போராட்ட களம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது அரசியல் போராட்ட களம். அந்த போராட்ட களத்துக்குள்ள நீங்க வந்து நான் செய்வேன்னும் போது செய்வீர்களா அப்படின்னா அந்த அந்த பேசும்போது ஜெயலலிதா அம்மையார் கேட்பாங்க, நீங்க செய்வீர்களா அப்படின்னா பதில் குரல் வரும், செய்வோம் அப்படின்றது வந்து பதில் குரல் வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்துல இருந்து நகராம இருந்திருந்தால் இந்த இந்த இன்னைக்கு பேசுறாருல, இதை நான் ஒத்துருப்பேன். ஆனால் கரூர் சம்பவம் நடந்தப்ப ஏன் நகர்ந்து போனார், அந்த கரூர் விட்டு ஏன் போனார், ஏன் 10 நாள் மௌனமாக இருந்தார், ஏன் ஒரு சின்ன காணொலியை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சார், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் சரி அந்த துக்கத்தை விசாரிக்க நேரடியாக கரூருக்கு போயிருக்கலாம் இல்லையா, அங்கே கூட நீங்கள் வந்து கரூர் மக்களை இங்கே கூப்பிட்டு வந்து பார்க்குறீங்க. ஸோ ஏதோ ஒன்று, நீங்கள் போனால் தடை வரும், நீங்கள் போனால் பிரச்சனை வரும், நீங்கள் போனால் மக்கள் கூடும். ஆமாம், மக்கள் கூட தான் செய்யும். தடை போடலையா சார்? தடை எது கேட்டாலும் தடை தானே சொல்றாங்க. யாரும் தடை போடலமா. நீங்க வந்து இந்திய நாட்டுக்குள்ள எங்க போறதுக்கும் தடையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாரும் யாரையும் தடுக்கலாம் முடியாது. விஜய் என்ன தேச துரோகியா வந்து தடை போட்டு வந்து வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம நாட்டில் நம்ம மக்களா இருக்கிறவர், நம்ம சினிமா நடிகர், நம்ம பல பேர் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர். அந்த நடிகர் விஜய் அப்படின்னும் போது அது எல்லாருமே விஜய் கொண்டாட தான் செய்யறாங்க. அந்த நடிகர் விஜய்ல நம்ம கருத்தே வந்து கிடையாது. அது நல்ல பெரிய டாப் ஸ்டார் தான். ஆனால் இந்த கரூர் சம்பவத்தில் நடந்ததுக்கு அப்புறமா அது நேரடியாக போயிருக்கலாம் இல்லையா, எங்கேயுமே போகாமல் ஒரு மகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட்டில் கூப்பிட்டு அந்த கேதம் கேட்டுட்டு அப்புறம் திருப்பி அனுப்புறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா அனுபவம் இல்லாமை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு அனுபவமான ஒரு அரசியல்வாதி எல்லா போராட்ட களத்துக்குள்ளேயும் தானே இறங்கணுமா, தானே வரணும். ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் பனையூருக்கு வர வச்சு தான் அவங்கள பார்க்குறீங்க. எல்லா தலைவர்களும் அங்கே போய் பார்க்குறாங்க அவங்க இருக்கிற இடத்துல. ஆனால் இவர் வந்து பனையூருக்கு வர வச்சு பார்க்குறாரு. இவர் பெருசா வந்து மக்கள் சேவை செய்யும் போது இன்னும் ஒரு விஷயம் 2 விஷயமா இன்னும் 1000 இருக்கு நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு வெள்ளம் வரும், ஒரு பேரிடர் வரும், ஒரு சிக்கல் வரும், என்னென்னமோ இருக்கு. ஒரு நாட்டை ஆள்றதுங்கிறது என்ன சாதாரணமா? ஒரு தமிழ்நாடுன்றது ஒரு பெரிய ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட்ல வந்து அந்த ஸ்டேட்டை வந்து முதலமைச்சராக நீங்க உட்கார்ந்து நிர்வாகம் பண்றதுங்கிறது அவ்வளோ சாதாரணமா? சினிமா டயலாக் பேசிட்டு நிர்வாகம் பண்ண முடியுமா? சினிமா அனுபவங்களை மட்டும் வச்சுக்கிட்டே நிர்வாகம் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆர் வந்தாரு, எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்களே. ஆமா, எம்ஜிஆர் வந்தார், எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா எம்ஜிஆர் எப்படி வந்தார், ஏன் வந்தார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எம்ஜிஆர் ஆல்ரெடி அண்ணாவோட பயணிச்சவர், கலைஞரோட பயணிச்சவர், டிஎம்கேல உறுப்பினராக இருந்தவர், பல பதவிகளில் டிஎம்கேல இருந்தவர். அந்த நேரத்தில் வந்து அந்த கட்சியில உள்பூசல் ஏற்பட்டு அங்க வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த கட்சியிலிருந்து உடைந்து வெளியில வந்தவர் தான் எம்ஜிஆர். அப்ப எம்ஜிஆர் வந்து அனுபவம், ஆல்ரெடி அரசியல் அனுபவம் உள்ளவர் ஒரு மனிதராக இருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து எம்ஜிஆர் வரும்போது பல பேர் டிஎம்கேல இருந்து எம்ஜிஆரோட கூட வந்தாங்க. எத்தனையோ வந்து எம்ஜிஆரோட சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க, பல அனுபவம் உள்ள அரசியல்வாதிகள் கூட இருந்தாங்க. அப்போ கூட எம்ஜிஆருக்கு வந்து அந்த ஒரு எலெக்ஷன்ங்கிறது வந்து ஒரு போராட்ட களமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தது என்ன அப்படின்னா, அது அவருக்கு ஆல்ரெடி அரசியல் தெரிஞ்சிருந்தது, அரசியல் சாணக்கியத்தனம் தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அவர் வெற்றியாளராக வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட அதை ஆட்சி நடத்தக்கூடிய தகுதி வேணும். ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு நடிகை தானே அப்படின்னா அவங்க எப்படி கட்டுக்கோப்போ அந்த அவங்க இருந்த 4 டேர்ம் கிட்ட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஜெயிச்சு, அதுல முழுமையா 3 டேர்ம் இருந்தாங்க. எப்படி வந்து நம்ம ஸ்டேட்டை வந்து ஆட்சி பண்ணாங்க, எப்படி திறமையாளரா இருந்தாங்க. ஒரு பெண்ணா இருந்தா கூட எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய, யாருமே வந்து பயந்து வந்து பின்வாங்கி போகக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான லேடி. 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஜெயலலிதா என்பவர் ஒரு இரும்பு லேடி தான். அதான உண்மை. அப்படி ஒரு திறமை உங்களுக்கு இருந்திருந்தா இது ஒண்ணுமே இல்லைம்மா. நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த உண்மையாலுமே மக்களுக்கு செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மக்களோட வந்துருங்கம்மா. நீங்க மக்களோட வந்துருங்க. மக்களுக்கு பிரச்சனைனா நீங்க இறங்குங்க, களத்துக்குள்ள இறங்குங்க, உங்க குரல் வந்து கொடுங்க, மக்களோட வந்து நில்லுங்க. அது இல்லாம நீங்க வந்து ஒரு வெள்ளமோ பேரிடோ இது வரைக்கும் நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளுங்கம்மா. அரசியலுக்கு வரப்போறேங்கிறதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து சமூக பணிகள் செய்ய ஆரம்பிக்கிறாரு.
அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கு மக்கள் சேவை செய்யறதுக்கு பதவிக்கு வந்துதான் சேவை செய்யணும்னு ஆசை இல்லை, பதவிக்கு வராமே செய்யலாம். ஒரு உதாரணத்துக்கு சூர்யா ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துறாரு, 15 வருஷமா நடத்துறாரு. பல பேரை வந்து படிக்க வைக்கிறார், ஏழை மாணவர்களை கல்வி கொடுக்குறாரு. அது ஒரு சேவை தானே, அது ஒரு சேவை தானே. அந்த சேவையே வந்து அவர் பண்ணிட்டு தானே இருந்தார். ஸோ இனிமே இப்போ சூர்யா அரசியலுக்கு வராருன்னா ஓகே, ஆல்ரெடி வந்து மக்களுக்கு செஞ்சிட்டு இருந்தாரு, இப்போ மக்களுக்கு பொது சேவை பண்றதுக்கு வராரு அப்படின்னு நமக்கு புரியும். திடீர்னு வந்து ஆட்டம் பாட்டம் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு விஜய் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னும் போது அரசியல் களம் என்பது அவ்வளவு சாதாரண களமா நான் பார்க்கல. ஸோ அதுக்குள்ள வந்து புதுமுகமா விஜய் வந்திருக்காரு, வரவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு விஜய்க்கு அனுபவம் இல்லைங்கிறதா நான் வந்து நினைப்பேன். கூட அனுபவசாலிகள் இருக்காங்களா அப்படின்னா பெரிய அனுபவசாலிகள் இல்லை. ஒரு புஷி ஆனந்தோ ஒரு ஆதவ் அர்ஜுனாவோ விஜய்க்கு வந்து சரியான வழிநடத்தல் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆளுக்கு ஒரு துருவங்களா வேற மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெட்ராஸ் பாஷையில் வந்துட்டியா போய் நிற்கிறியா என்ன செஞ்சுக்கிற மரத்தில் நிற்காதபா இறங்குபா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஒரு பேச்சே நீங்க எடுத்து பாருங்க, பல காணொலிகள் இருக்கு, பேச்சே குளறுது, ரோல் ஆகுது, அந்த மாதிரி வந்து பேசுறாரு. ஆதவ் அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டஃப் ரஃப் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது ஒரு கராரா பேசுறாரு. ஒரு மக்கள் செய்ய வரவங்க கனிவா இருக்கணும். முதல்ல கலைஞர் வந்து ஒரு ஆளுமையான ஆளு தான், நீங்க சாதாரணமா கலைஞரை நெருங்கிட முடியாது. ஆனா அவர் வந்து கனிவும் இருந்தது, அவற்றை துணிவும் இருந்தது, கனிவும் இருந்தது. எம்ஜிஆர்லாம் எவ்வளோ கனிவாக இருந்தார். ஜெயலலிதா அம்மையாரே எடுத்துக்கங்களேன், மக்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னா அந்த கனிவு ஜெயலலிதா அம்மையார் வந்து மக்கள்கிட்ட காட்ட தான் செஞ்சாங்க. அவங்க கூட இருந்தவங்களையெல்லாம் அவங்க கட்டுக்கோப்பாக வச்சிருந்தா செஞ்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, வரட்டும், வரவேற்கிறோம். இந்த 26 அவருடைய முதலமைச்சர் கனவு நினைவாகுமா அப்படின்னா அது கனவு தான். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். நன்றி.